السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين ونصلي ونسلم على الرسول الكريم وعلى آله وصحبه أجمعين، أما بعد، فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وأنزله المقعد المقرب عندك يوم القيامة. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயர் போற்றி புகழ்ந்து அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலாத்தையும் சலாமையும் கூறி, அன்னாரை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், நல்லோர்கள், சுகதாக்கள், சாலிஹின்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவின் அவைக்கு வருகை தந்திருக்கிற வரை இருக்கிற எல்லா மக்களின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றும் நிறைவாக வந்து சேரட்டுமாக. வல்ல அல்லாஹ் நம்முடைய பாவங்களை, தவறுகளை மன்னித்து அவனுடைய திருப்பொருத்தத்திற்குரிய நன்மக்கள் கூட்டத்திலே நம் எல்லோரையும் சேர்த்து அருள் புரிவானாக. நீண்ட ஆயுளையும் நிறைவான சுகத்தையும் ஆரோக்கியத்தையும், அந்த ஆரோக்கியமான வாழ்விலே அவனை வணங்குவதற்கான வாய்ப்பையும் நசீபையும் நமக்கும் நம் குடும்பத்தினர்களுக்கும் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. உலகை விட்டு மூச்சடங்கும் நேரத்திலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லி நம்முடைய ஆத்மாக்களை அல்லாஹ் கைப்பற்றி நாளை ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்திலே நம்மையும் நம்மை பெற்றவர்கள், நமக்கு கல்வி தந்தவர்கள், நம் முன்னேற்றத்திற்கு காரணமான அத்துணை மக்களையும் அல்லாஹ் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்திலே ஒன்றிணைப்பானாக. அல்லாஹுவின் திராலயமாம் காபாவையும் அண்ணல் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திரு ரவுதாவையும் மீண்டும் மீண்டும் தரிசிக்கிற நல்ல பாக்கியத்தை நமக்கும் நம் குடும்பத்தினர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. பலஸ்தீன மக்களை அல்லாஹ் பாதுகாப்பானாக. பைத்துல் முகத்தஸை அல்லாஹ் மீட்டு கொடுப்பானாக. அந்த மண்ணிற்கு அமைதியையும் மறுபடியும் அந்த மண்ணினுடைய இயற்கையையும் பாதுகாத்து முஸ்லீம்கள் பெருவாழ்வு வாழுகிற நல்ல வாய்ப்பை அல்லாஹ் அந்த பகுதிக்கு மிக விரைவிலேயே தந்தருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய சகோதரர்களே, பாசத்திற்குரிய மூமின்களே, புனிதம் நிறைந்த முஹர்ரம் மாதத்தினுடைய முக்கியமான நாட்களிலே நாம் இருக்கிறோம். முஹர்ரம் மாதம் என்பது இஸ்லாமிய வருடத்தில் முதல் மாதம். ஹிஜ்ரி ஆண்டு என்பது இந்த மாதத்திலிருந்து தான் துவங்குகிறது. இஸ்லாமிய வருடப்பிறப்பு, அதனுடைய முதல் துவக்க மாதம் முஹர்ரம். முஹர்ரம் மாதத்தில் எக்கச்சக்கமான அல்லாஹுவின் உதவியை இந்த சமூகம் கண்டிருக்கிறது. குறிப்பாக நபிமார்களுக்கு அல்லாஹ் பேருதவி செய்தான். நெருக்கடிகளிலும் சோதனைகளிலும் சிக்கியிருந்த அவர்களுக்கு ஒரு தெளிவான வழியையும் அவனுடைய உதவி கரத்தையும் அல்லாஹ் நீட்டினான். இந்த முஹர்ரத்தின் முக்கியமான நாட்களிலே ஒன்று ஆஷூராவுடைய நாள். முஹர்ரம் 10ஆம் நாளுக்கு ஆஷூரா, அஷர என்றால் 10, 10ஆம் நாளுக்கு ஆஷூரா தினம் என்று சொல்கிறார்கள். வேறு சிலர் இப்படியும் விளக்கம் தருகிறார்கள், அந்த 10வது நாளிலே 10 விதமான நபிமார்களுக்கு அல்லாஹ் உதவி செய்தான். அவர்களுடைய மகத்தான அந்த நபிமார்களினுடைய வாழ்க்கையிலே நடந்த விஷயங்களுக்கு அல்லாஹ் வழிகாட்டினான் என்று சொல்லி அந்த 10 நபிமார்களை குறிக்கும் விதமாகத்தான் ஆஷூரா தினம், முஹர்ரம் மாதத்தின் 10ஆம் நாள் என்ற பெயர் அதற்கு வந்திருக்கிறது என்ற ஒரு செய்தியையும் நமக்கு தருகிறார்கள். ஆக மொத்தத்தில் முஹர்ரம் 10ஆம் நாள் ஆஷூரா தினம் போற்றுதலுக்குரிய சிறப்புமிகு தினமாக இருக்கிறது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த முஹர்ரத்தின் 10ஆம் நாள் ஆஷூரா தினத்திலே நோன்பு இருந்திருக்கிறார்கள். தன் சமூக மக்களையும் நோன்பிருக்க பணித்திருக்கிறார்கள். ஹதீஸிலே வந்திருக்கிறது, கதிமன் நபியி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் மதீனத, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வர, ஃபரஅல் யஹூத யசூமு யௌம ஆஷூரா, முஹர்ரம் 10ஆம் நாளிலே அந்த மதீனாவிலே வாழ்ந்த யூதர்கள் எல்லாம் நோன்பு இருந்தார்கள். ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, நீங்கள் ஏன்பா நோன்பு வச்சிருக்கீங்க இன்னைக்கு அப்படின்னு. அப்போ அந்த மக்கள் சொன்னார்கள், யௌமுன் சாலிஹுன் ஹாதா யௌமுன் நஜ்ஜல்லாஹு பனி இஸ்ராயீல மின் அதுவிஹிம், இது ஒரு நல்ல நாள். அல்லாஹ் பனு இஸ்ரவேலர்களை ஃபிரௌனிடத்திலிருந்து காப்பாற்றிய நாள்.
செங்கடலிலே ஃபிரௌனையும் அவனுடைய கூட்டத்தினர்களையும் மூழ்கடித்த நாள், அந்த கரையிலிருந்து பனு இஸ்ரவேலர்களை ஒதுங்க வைத்து அவர்களையும் அவர்களுக்கு வழிகாட்டியாக இருந்த மூசாவையும் அல்லாஹ் பாதுகாத்தான். எனவே ஃபசாம மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விற்கு நன்றி செய்யும் பொருட்டு நோன்பு வைத்தார்கள். இப்போ ரசூல்லா அப்போ தான் சொன்னாங்க, ஃபஅன அஹக்கு பி மூசா மின்கும், உங்களை விட எனக்கு மூசாவுக்கு ரொம்ப உரிமை இருக்கிறது. ஏனென்றால் மூசா அலைஹிஸ்ஸலாம் எந்த ஜோதியிலிருந்து கிளம்பி வந்து இந்த உலகத்திற்கு வழிகாட்டினார்களோ அதே ஜோதியிலிருந்து வந்தவன் தான் நானும், அதே ஏகத்துவத்தை கொண்டு வந்தவன் தான் நானும், அதே நபிமார்களுடைய வரிசையிலே இறுதியாக வந்தவன் தான் நானும். எனவே உங்களை விட மூசாவிற்கு எனக்கும் நெருங்கிய தொடர்புண்டு என்று சொல்லி நோன்பு வைத்தார்கள். அமரபி சியாமிஹி, தன் மக்களையும் நோன்பு வைக்க சொன்னார்கள் என்ற ஒரு ஹதீஸ் பிரபலமான நபிமொழி. அன்பான சகோதரர்களே, இப்போ 10ஆம் நாளை கவனிக்கும் பொழுது அந்த நாளில் நோன்பு வைப்பது ஒரு சுன்னத்தான அமலாக இருக்கிறது என்பதை தாண்டி ஒரு நன்றி பெருக்கோடு அல்லாஹ்வை நினைத்து பார்க்கக்கூடிய ஒரு நாளாகவும் அதுவும் இருக்கிறது. எகிப்திலே இருக்கக்கூடிய செங்கடல், அந்த கடலை பிளந்து அல்லாஹ் 12 சாராராக பிரிவுகளாக இருந்த அந்த பனு இஸ்ரவேலர்களுக்கு வழிகாட்டினான். இதை பற்றி சூரா அல் பக்ராவிலே அல்லாஹ் சொல்கிறான். பாருங்கள், எவ்வளவு அற்புதமான வசனம் என்று பாருங்கள். வைத் ஃபரக்னா பிகுமுல் பஹர் ஃபஅன்ஜைனாகும் வஅக்ரக்னா ஆல ஃபிர்அவுன் வஅன்தும் தந்துரூன். நபியை நீங்கள் நினைவு கூறுங்கள், உங்களுக்காக வேண்டி நாம் செங்கடலை பிளந்தோம். அதாவது உங்களுக்கு முன்னால் இருந்த மக்கள் மூசா அலைஹிஸ்ஸலாமோடு அவர்கள் கிளம்பி வந்தார்கள். ஃபிரௌன் என்ற அதிகார துஷ்பிரயோகம் செய்த, ஆணவத்திலும் அழிச்சாட்டியத்திலும் சர்வாதிகாரத்தினுடைய உச்சாணி கொம்பில் என்று ஆடிக்கொண்டிருந்த அந்த ஃபிரௌனிடத்திலிருந்து மூசா அவர்கள் தன் சமூக மக்களை காப்பாற்றி அழைத்து கொண்டு வரும் பொழுது இடையிலே செங்கடல் குறுக்கிட்டது. அந்த நேரத்தில் பின்னால் போனால் படை, முன்னால் போனால் நீர், என்ன செய்வதென்று தெரியாமல் நின்ற சமயத்திலே அந்த மக்களுக்கு மூசா வழிகாட்டினார்கள். இன்னமய ரப்பி சயஹ்தீன், நீங்கள் யாரும் கவலைப்பட தேவையில்லை, நீங்கள் யாரும் பதட்டமடைய தேவையில்லை, நாம் அவ்வளவுதான் என்று நம்முடைய கதி முடிந்து விட்டதோ நீங்கள் என்று நீங்கள் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், என்னோடு என் ரப் இருக்கிறான், அவன் எனக்கு வழிகாட்டுவான். என்னோடு என் ரப் இருக்கிறான், அவன் எனக்கு வழிகாட்டுவான். கஷ்டங்களில், நெருக்கடிகளில், கடுமையான சோதனைகளில், வறுமையில் அல்லது வேறு விதமான மன அழுத்தத்தில் தவித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய உள்ளங்களிலும் சொல்லிக்கொள்ள வேண்டிய வார்த்தை, ஆறுதல் மிக்க வார்த்தை, இன்னமாய ரப்பி சயஹ்தீன், என்னோடு என் ரப் இருக்கிறான், எனக்கு அவன் வழிகாட்டுவான். நான் இந்த சோதனையிலேயே முடிந்து போகக்கூடியவன் அல்ல, இந்த இழப்பிலேயே நான் காணாமல் போகக்கூடியவன் அல்ல, இந்த வறுமையிலேயே என் வாழ்க்கை முடிந்து போகக்கூடும் என்பது அல்ல, இந்த நோயிலேயே நான் நொம்பலத்திலேயே அழிந்து போகக்கூடியது என்பது அல்ல. காரணம், என்னோடு என் ரப் இருக்கிறான், அவன் எனக்கு வழிகாட்டுவான். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாமின் வாயிலிருந்து வந்த வார்த்தை அசாதாரணமான வார்த்தை, ஈமானிய வலிமை மிக்க வார்த்தை. இதே வார்த்தையை கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி தான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சௌர் குகையில் வைத்து சொன்னார்கள் ஹிஜ்ரத்தினுடைய பயணத்திலே. இன்னல்லாஹ மஅனா, கவலைப்பட வேண்டாம் அன்பு தோழரே, சுத்தி கூட்டம் இருக்கிறது, நம்முடைய தலைக்கு விலை வைத்து விட்டார்கள். 100 ஒட்டகம் கிடைத்தால் நம்மை கசாப்பு கடையில் இறைச்சியை கட் செய்வதை போன்று நம்மை துண்டு துண்டாக்கி விடுவார்கள். நம்முடைய இருப்பே கேள்விக்குறிதான். ஆனாலும் பயப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம், நம்மோடு அல்லாஹ் இருக்கிறான். நீங்களும் நானும் மட்டும் இல்லை, இங்கே 3ஆவதாக அல்லாஹ் இருக்கிறான். நீங்கள் பாருங்கள், நான் ஆரம்பத்தில் சொன்னேன், மூசா நபியும் முகமது நபியும் ஒரே ஜோதியிலிருந்து வந்தவர்கள், ஒரே ஏகத்துவத்தை உலகத்திற்கு சொல்ல வந்தவர், ஒரே அல்லாஹ்வினுடைய ரசூலாக உலகத்திற்கு அனுப்பப்பட்டவர்கள். இருவரின் நெருக்கடியான காலகட்டத்திலும் சொன்ன வார்த்தை ஒன்று. கொஞ்சம் அந்த வார்த்தையினுடைய வடிவத்தில் வேண்டுமானால் வித்தியாசம் இருக்கலாம், அந்த வித்தியாசத்துக்கு இடையிலே பல 100 விளக்கங்களை அறிஞர் பெருமக்கள் எழுதுகிறார்கள். இருந்தாலும் கருத்து ஒன்று, என்னோடு அல்லாஹ் இருக்கிறான், நீங்கள் பயப்படாதீர்கள், அவன் வழிகாட்டுவான். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள். முகமது நபி சொன்னார்கள், நீங்களும் நானும் மட்டும் இங்கே இல்லை, நம்மோடு சேர்ந்து அல்லாஹ்வும் இருக்கிறான். இப்போ இந்த வார்த்தைக்கு அல்லாஹ் அதனுடைய பவரை காண்பிக்க வேண்டுமா இல்லையா? இறை நம்பிக்கையோடு வந்த
தன்னம்பிக்கையை தாண்டி நிற்கக்கூடியதுதான் இறை நம்பிக்கை. அந்த இறை நம்பிக்கைக்குரிய வார்த்தைக்கு அல்லாஹ் தன்னுடைய வல்லமையை காட்ட வேண்டுமா வேண்டாமா? காட்டினார். அப்படி காட்டிய இடம்தான் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு செங்கடலிலே வழியை கொடுத்தான். தண்ணீர் பாதைகளாக பிரிந்தது. ஒரு பாதை அல்ல, 12 பாதைகளாக பிரிந்தது. ஏனென்றால் அந்த சமயத்திலே பனூ இஸ்ரவேலர்கள் 12 குழுவாக இருந்தார்கள். 12 கூட்டமாக பிரிந்திருந்தார்கள். ஒவ்வொருவரும் தனித்தனியாக பயணிப்பதற்கு பாதை. அது மட்டுமா, அங்கே அவர்கள் பயணித்து போனார்கள். கடல் வழிவிட்டது. சாதாரண தரையில் நடப்பதை போன்று நடந்து தண்ணீருக்குள்ளே நடந்தார்கள். இது என்ன மாயமா மந்திரமா என்று நீங்கள் கேட்கலாம். குர்ஆன் சொல்கிறது இது உண்மை என்கிறது. வஅக்ரக்னால ஃபிரௌன், உங்களுக்கு நாம் வழி கொடுத்தோம், ஃபிரௌனுக்கு அதே வழியிலே அவனுடைய சமாதியை கட்டினோம். நீங்கள் எந்த கடலை கடந்து வந்தீர்களோ அது உங்களுக்கு வழி. அதை கடந்து விடலாம் என்று நினைத்த ஃபிரௌனுக்கும் அவனின் கூட்டத்திற்கும் அதுவே சமாதி. அல்லாஹ் நாடினால் ஒன்றை கொண்டு உங்களை வளர்ப்பான், அதே ஒன்றை கொண்டு இன்னொருவரை அழிப்பான். அல்லாஹ் சொல்லுகிறான் பாடம். ஒரு விஷயம்தான், அவர்களின் நம்பிக்கைக்கு தக்கவாறு அதே விஷயம் அவருக்கு சாதகமாகவும் மாறுகிறது, அவரின் அவநம்பிக்கைக்கு தக்கவாறு அதே விஷயம் அவருக்கு பாதகமாகவும் மாறுகிறது. ஃபிரௌனுக்கு சமாதியானது செங்கடல், மூசாவிற்கும் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்திற்கும் அதுவே வழியாக மாறியது. கடந்து போனார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்க பார்க்குறீங்க, நீங்க நடந்து போறீங்க, உங்களுக்கு தெரியுது இயற்கைக்கு மாற்றமான ஒரு இடத்துல நடந்து போயிட்டு இருக்கோன்னு. நடந்து எப்படியோ கடந்து போயிட்டீங்க. உங்களை துரத்துக்கிட்டே வந்த ஃபிரௌனும் அவனுடைய கூட்டமும் எல்லைக்கு வந்து விட்டது, நடு செங்கடலின் நடுப்பகுதிக்கு வந்து விட்டது. அப்பொழுது அல்லாஹ் திறந்த பாதையை மூடிவிட்டான். நிமிட பொழுது தானே, எல்லாமும் ஒவ்வொரு நிமிடத்திலே அல்லாஹ் மாற்றி அமைத்து விடுவானே. குன் ஃபயக்கூன். அல்லாஹ் நாடி இப்படி சொன்னான் ஆகு என்றால் அடுத்து உடனே ஆகிறது. அதற்கு நேர காலமெல்லாம் தேவையில்லை. அல்லாஹ் நினைத்து விட்டான், இதை செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டான் என்றால் அடுத்த நிமிடத்தில் அது அமுலாக்கப்பட்டுவிடும். அதற்கென்று கால அவகாசம் எல்லாம் தேவையில்லை. அதே பாதையை மூடினான். ஃபிரௌனும் அவனுடைய கூட்டமும் அணிந்து. அல்லாஹ் இதை பற்றி சொல்கிறான், நீங்கள்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தீங்க, நீங்க கடந்து போறதையும் நீங்க பார்த்தீங்க, உங்களுக்கு பின்னாடி ஃபிரௌனுடைய கூட்டத்தினரும் துரத்தி வரதையும் பார்த்தீங்க, கடைசியில் நீங்க தப்பிச்சிட்டீங்கல்ல, அந்த கூட்டம் அங்கே அழிஞ்சு போனதையும் நீங்க பார்த்தீங்க. அல்லாஹ் சொல்கிறான். இப்போ ஒரே வசனத்திலே 2 விதமான அதிசயங்களை நாம் உங்களுக்கு நடத்தாட்டிருக்கிறோம் என்று அல்லாஹ் பதிவு செய்கிறான். ஒன்று, கடல் பிளந்ததே, அந்த செங்கடல் பிளந்ததே பெரும் அதிசயம். 2வது, அது உங்களுக்கு வழிவிட்டது மட்டுமல்ல, உங்களை எதிர்த்து வந்தவர்கள், உங்களை துரத்தி வந்தவர்களுக்கு அதுவே அவர்களுக்கு சமாதியானது, உங்களை அது காப்பாற்றியது. இந்த 2 பெரும் அதிசயங்களை அந்த கடலின் வழியாக, செங்கடலின் வழியாக உங்களுக்கு நான் காண்பித்து கொடுத்தேன் என்று அல்லாஹ் அல் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்கிறான். அன்பான சகோதரர்களே, எனவே பனூ இஸ்ரவேலர்களுக்கான இந்த பாதுகாப்பான நிலைப்பாடு நடந்தது. வரலாற்றிலே சொல்கிறார்கள் முஹர்ரம் மாதத்தினுடைய 10ஆம் நாள். எனவே தான் நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் நோன்பிருந்தார்கள். அதைவிட அதை காரணம் காட்டி யூதர்கள் நோன்பிருந்தார்கள். உங்களை விட மூசா எனக்கு நெருக்கமானவர், எனவே நானும் நோன்பிருப்பேன் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்பான சகோதரர்களே, இந்த நிகழ்வு நாம் எல்லாம் வருடம் கேள்விப்படக்கூடிய நிகழ்வு தான். ஒவ்வொரு வருடமும் முஹர்ரம் மாதம் வந்துவிட்டால் ஏகதேசம் எல்லா மஸ்ஜிதுகளிலும் இது பேசப்படுகிறது. எல்லா ஜும்மாவுடைய உரைகளிலும் மூசா அலைஹிஸ்ஸலாம் கடல் மற்றும் அது கடந்து போனது, 12 பாதைகள் எப்படி துரத்தி எல்லாத்தையும் பேசுகிறோம். இதிலிருந்து நமக்கான பாடம் என்ன? இந்த நிகழ்வு நமக்கு சொல்லித்தரக்கூடிய பாடம் என்ன? அதை நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். அன்பான சகோதரர்களே, உலகத்திலே அதிகப்படியான அருட்கொடைகளை அனுபவித்த சமூகம் எது என்று குர்ஆன் இடத்திலே கேட்டால் குர்ஆன் சொல்லும் பனூ இஸ்ரவேலர்கள் என்று சொல்லும். பனூ இஸ்ரவேலர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் பின்பற்றி வந்தவர்கள், அவர்கள் தான் பிற்காலத்திலே யூதர்களாக மாறுகிறார்கள். அந்த குழுவிலிருந்து தான் யூத இனம் பிரிந்து வருகிறது. சொல்ல போனால் அது யூத இனம்தான். அவர்கள் தான் எக்கச்சக்கமான அல்லாஹ்வின் அருள்கொடையை அனுபவித்தவர்கள். குர்ஆன் சொல்லுகிறது, யா அய்யுஹல்லதி யா பனி இஸ்ராயீல் அஸ்குரு நிஅமதியல்லதி அன்அம்து அலைக்கும் வ அன்னி ஃபல்லல்துக்கும் அலல் ஆலமீன். பனூ இஸ்ரவேலர்களே, உங்களின் மீது நான் வழங்கி இருக்கக்கூடிய அருள் கொடைகளை நினைத்து பாருங்கள். நினைத்து பார்ப்பதோடு மட்டுமல்ல, உங்களை நீங்கள் வாழும் காலத்திலே உயர்ந்தவர்களாக, கண்ணியமிக்கவர்களாக, சிறப்பு மிக்கவர்களாக நாம் ஆக்கியிருந்தோம். எனவே நீங்கள் எண்ணி பாருங்கள் என்னுடைய அருள் கொடைகளை. எவ்வளவு அருள் கொடைகளை நீங்கள் சுவைத்தீர்கள்.
முதல் அருள்கொடை என்ன? ஃபிரௌனிடத்திலிருந்து உங்களை நாம் காப்பாற்றுவதற்கு செங்கடலை பிளந்து கொடுத்தோம். உங்களின் எதிரியை அதே செங்கடலை மூழ்கச் செய்தோம். தண்ணீர் கேட்டீர்கள், நடந்து போகும் பொழுது ஒரு பாறையிலே ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாமை கைத்தடியை வைத்து அடிக்கச் செய்தோம். 12 ஊட்டுகள் பிளவெடுத்தது. பாறையில் சும்மா தட்டினாங்க, கையில் இருந்த குச்சியை வச்சு லைட்டாக தட்டினாங்க. அந்த பாறையிலே 12 ஊற்றுகள், ஒவ்வொரு கூட்டமும் ஒவ்வொரு குழுவும் அந்த ஒரு ஊற்றை பயன்படுத்திக் கொள்ளலாம். தீகு என்ற மைதானம், வெட்டை வெளி மைதானம், அந்த மைதானத்திலே அல்லாஹ் தங்க வைத்தான் அவர்களை. அவர்கள் உடைக்க வேண்டாம், வேர்வை சிந்த வேண்டாம், சம்பாதிக்கணுமேன்னு கவலை வேண்டாம். இன்னைக்கு என்ன ஒருக்கு என்ன மன அழுத்தம் வரப்போகுது யோசிக்க தேவையில்லை. யாரு என்ன கேள்வி கேட்க போறாங்க, களத்தில் அடிக்க போறாங்களா, எந்த பயமும் தேவை கிடையாது. நீங்க பாட்டு அங்கே தங்கியிருக்க வேண்டியது. உங்களுக்கு வேலைக்கு சாப்பாடு வரும், நிம்மதியாக சாப்பிட்டுட்டு நிம்மதியாக ரெஸ்ட் எடுத்துகிட்டே இருக்க வேண்டியது. அந்த உணவும் உலகத்தில் கிடைக்கப்பெறுகிற உணவு அல்ல, சொர்க்கத்திலிருந்து அல்லாஹ் அனுப்பக்கூடிய உணவு. அதுதான் மண்ணு சல்வா. உலகத்திலேயே சொர்க்க உணவை சாப்பிட்ட சமூகம் என்று ஒன்று இருக்குமேயானால் அது பனு இஸ்ரவேலர்கள் தான். அல்லாஹ் அன்சல்னா அலைக்கும் மன்னவ சல்வா, மண்ணு சல்வா என்று சொல்லக்கூடிய சொர்க்கத்தின் உணவை நான் உங்களுக்கு அனுப்பி வைத்தேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அது சொர்க்கத்தின் உணவு. இப்போ இப்படியான எக்ஸட்ரா எக்கச்சக்கமான நபிமார்களை அல்லாஹ் பனு இஸ்ரவேலர்களின் தான் தோன்றச் செய்தான். அவர்கள் தான் அதற்கான பின்புலமாக இருந்தார்கள். இவ்வளவு அருள் கொடைகளை அனுபவித்தவர்கள் நீங்கள். இதிலே இந்த அருள் கொடைகளை எல்லாம் வாங்கிட்டு உங்களிலே நன்றி செய்தவர்கள் சிலர், நன்றியை மறந்தவர்கள் பலர். உங்களுக்கு இவ்வளவு அடுக்கடுக்கான அருள் கொடைகள் கிடைக்கிறது, அதுவெல்லாம் உங்களுடைய பக்தியை மையப்படுத்தியா? உங்களிடத்தில் இருக்கக்கூடிய வணக்க வழிபாடுகளை மையப்படுத்தியா? உங்களிடத்தில் இருக்கக்கூடிய பற்று பேணுதல் இன்ன பிற விஷயங்களை மையப்படுத்தி அல்லாஹ் தந்திருக்கிறான்? கிடையாது. உங்கள் வழியிலே வந்த நபிமார்களின் பரக்கத்தினாலே எக்கச்சக்கமான அருள் கொடைகள் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. எனவேதான் அல்லாஹ் சொன்னான், உங்களுக்கு கிடைத்த அருள் கொடையை நினைத்து நன்றி செலுத்துங்கள். எனக்கு நீங்கள் குஃப்ரானு நிஅமா என்று சொல்லக்கூடிய நன்றியை மறக்கக்கூடிய அல்லது கொடுத்ததற்கு நன்றி இல்லாமல் நன்றி கெட்ட தனத்தோடு வாழக்கூடிய தன்மையை விட்டொழியுங்கள் என்று அல்லாஹ் சொன்னான். 2 விஷயத்தை சொல்லுகிறேன். வாக்களிக்கப்பட்ட பூமி என்று இன்றைக்கு வரை சொல்லிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு இஸ்ரேல் சொல்லுகிறது இதுதான் எங்களுடைய வாக்களிக்கப்பட்ட பூமி. இதே வாக்களிக்கப்பட்ட பூமிக்குள்ளே ஒரு நாள் மூசா அலைஹிஸ்ஸலாமோடு இந்த சமூகத்தை அல்லாஹ் போகச் சொன்னான். ஃபதுகுலு பாப சுஜ்ஜதா, இந்த ஊருக்குள்ளே நீங்கள் நுழையுங்கள். அந்த ஊர் தான் அவர்களுக்கான வாக்களிக்கப்பட்ட பலஸ்தீனத்தை சுற்றி இருக்கக்கூடிய பகுதி. அது நீங்கள் போங்கள். வகூலு ஹித்தத்துன் நக்ஃபிர் லக்கும் ஹதாயாக்கும், நீங்கள் அந்த ஊருக்குள்ளே போகும்பொழுது என்ன சொல்லணும்? யா அல்லாஹ், நிறைய நாங்கள் பாவம் செஞ்சிட்டோம், எங்களை மன்னிச்சிரு. நிறைய வாக்கு மோசடி செஞ்சுருக்கோம், நிறைய நன்றி கெட்டத்தனத்தை வெளிப்படுத்தியிருக்கோம், நிறைய உனக்கு மாறாக நடந்திருக்கிறோம், எங்களை மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு போங்க நல்லா சொன்னான். ஹித்தா அப்படின்னா என்ன அர்த்தம்? ஹித்தா, நாங்கள் செய்த பாவத்திற்கு உன்னிடத்தில் மன்னிப்பு கேட்கிறோம், நீ மன்னிப்பளிக்க வேண்டும் என்று பொருள். இந்த பயலுக என்ன செஞ்சாங்கன்னா அந்த ஹித்தா என்ற வார்த்தையிலே ஒரு நூனை எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டாங்க. ஹிந்தா என்றால் என்ன பொருள் என்றால், எங்களுக்கு கோதுமை வேணும், சாப்பாடு வேணும். அல்லாஹ் சொன்னா மன்னிப்பு கேட்டு ஊருக்கு போன்னு. அவன் கேலி பண்ணான், மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு நாங்கள் என்ன செஞ்சிட்டோம் அப்படின்ற மாதிரியான மனப்பான்மையிலே ஹிந்தா, எங்களுக்கு உணவு வேணும், கோதுமை வேண்டும் என்று கேலி செய்து கொண்டு போனார்கள். அல்லாஹ் சொன்னா சுஜ்ஜதா, பணிந்தவர்களாக போங்கள். அந்த ஊருக்குள்ளே நீங்கள் பணிந்த நிலையிலே நுழையுங்கள். மனித வாழ்க்கையிலே பணிவு ஒரு மனிதனை உயர்த்தி கொண்டே போகும். இந்த பணிவுக்கு நேர் எதிரானதுதான் தலைக்கணம், ஆணவம், திமிரு. இது யாரிடத்திலே வந்துவிட்டதோ அது அவனுடைய வீழ்ச்சிக்கான காரணமாக மாறும். அவன் இறங்கு படி வரிசையிலே இறங்கி கொண்டே போவான். பணிவு இருந்தால் அவன் ஏறு வரிசையிலே ஏறுமுகமாக ஏறிக்கொண்டே செல்வான். அல்லாஹ் இதை அடிப்படையாக சொல்லித் தருகிறான். சுஜ்ஜத், பணிந்தவர்களாக நீங்கள் அந்த ஊருக்குள்ளே போங்கள். அவன் எப்படி போனான் தெரியுமா? குர்ஆன் சொல்லுகிறது, கேலி செய்து விட்டு போனார்கள். பணிந்தவர்கள் என்றால் கொஞ்சம் குனிஞ்சு அழகா போறது. இவங்க அல்லாவே கேலி செய்கிற மாதிரி ஒரு விதமான ஒரு அதாவது விரும்பத்தகாத விதத்திலே தன்னுடைய பித்தட்டை வைத்து கீழே டம்முன்னு அடிச்சு கொண்டு ஒரு விதமான விரும்பத்தகாத முகம் சுளிக்கக்கூடிய விதத்திலே அவர்கள் அந்த ஊருக்குள்ளே நுழைந்தார்கள். அல்லாஹ் இவ்வளவு அருளை கொடுத்து இப்படி செய்யுங்கள் என்று செய்ய சொல்லியும் கூட அவர்கள் நன்றி கெட்டத்தனத்தை வெளிக்காட்டினார்கள்.
என்ன செஞ்சான் தெரியுமா அல்லாஹ்? பொதுவாகவே மனிதர்களுக்கு அல்லாஹ் தரக்கூடிய நிஅமத்துகளை நினைத்து மனிதன் நன்றி செலுத்தினால் அல்லாஹ் அவருக்கு அதை கூட்டி கொடுப்பான், இன்னும் அதிகரிக்க செய்வான். அதை மறந்து ஆணவத்தோடும் செருக்கோடும் அவன் நடமாடுவானையானால் அல்லாஹ் தன்னுடைய வேதனையை காட்டுவான். அப்படி காட்டியதுதான் ரிஜிசன் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஒரு விதமான நோயை அவர்களுக்கு ஏற்படுத்தினோம், காலனா நோய் தொட்டி கொண்டது. அதோடு அந்த கூட்டம் அழிந்து போனது. எப்படி நமக்கு வெள்ளிக்கிழமையும் அதே போன்று சனிக்கிழமை சிறப்புக்குரிய நாளாக அந்த சமூகத்திற்கு இருந்தது பனு இஸ்ரவேலர்களுக்கு. வெள்ளிக்கிழமை எப்படி நாம் ஜும்மா தொழுகைக்கு பள்ளிவாசல்களிலே ஒன்று கூடுகிறோமோ அதே போன்று அவர்கள் சனிக்கிழமையிலே சிறப்பு வழிபாடுகளுக்கு ஒன்று கூட வேண்டும். கூடுதலாக அவர்களுக்கு அல்லாஹ் விதித்த விஷயம், நீங்கள் அந்த சனிக்கிழமை மட்டும் கடலிலே போய் மீன் பிடிக்க வேண்டாம், அது எனக்குரிய நாள், என்னிடத்தில் நீங்கள் வந்து விடுங்கள். கடலிலே மீனை வரச் செய்வதும் வராமல் தடுப்பதும் நீங்கள் வலை வீசுவதோ அல்லது நீங்கள் திட்டமிடுவதோ அல்ல, என்னுடைய தந்திரம், என்னுடைய ஆற்றல் இருக்குது. அதை மறந்துடாதீங்க. எனவே நீங்கள் சனிக்கிழமை என்கிட்ட வாங்க, சனிக்கிழமை போனால் என்ன கிடைக்குமோ அதை விட 2 மடங்கு ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு கொடுப்பேன் என்பதுதான் அல்லாஹ்வுடைய திட்டம். சொன்னதை சில பேர் கேட்டார்கள், பொதுவாகவே சொல்வதை சில பேர் தான் கேட்பார்கள். பல பேர் காதில் வாங்கி வேறொரு காதில் விட்டுவிட்டு போய்கொண்டே இருப்பார்கள், இயல்பை பார்ப்பார்கள். அப்படியாக சில பேர் கேட்டார்கள், வேறு சில பேர் இப்படி தந்திரம் பண்ணாங்க. சரி, சனிக்கிழமை பிடிக்கூடாது தான், வெள்ளிக்கிழமை போய் வலை விரிச்சிருவோமே, வெள்ளிக்கிழமை ராத்திரியே ஃபுல்லாத்தையும் வலை விரிச்சு வச்சிருவோம், சனிக்கிழமை பிடிக்க வேண்டாம், அதை விட்டு ஞாயிற்றுக்கிழமை காலையில் பிடிப்போம். இதுவும் கூட ஒரு வகையிலே சனிக்கிழமை பிடிப்பதற்கான திட்டம் தானே. இப்படி செய்தார்கள். அல்லாஹ் சொன்னான், கூனு கிரத்தன் ஹாசியின், என்னுடைய அருளை நீங்கள் சுவைக்கிறீர்கள், சொர்க்கத்தின் உணவை சாப்பிடுகிறீர்கள், உங்கள் பொழுதுபோக்குக்காக வேண்டி மீன் பிடிக்கக்கூடிய பழக்கம் உங்களிடத்தில் இருக்கிறது, அதை ஒரு நாள் கூட எனக்காக விடுங்கள் என்று சொன்னால் விட மறுக்கிறீர்கள் என்றால், இவ்வளவு அருளையும் வாங்கிவிட்டு சில்மிசத்தையும் செய்து கொண்டு திமிருத்தனத்தையும் ஆணவத்தையும் நீங்கள் காட்டுகிறீர்கள் என்றால், உங்களுக்கு அருள் கொடைக்கு நன்றி செய்கிற மனப்பான்மை மாறி ஆணவமும் அகம்பாவமும் தலை தூக்கிவிட்டது, இனிமேல் நீங்கள் இருக்குவதற்கு தகுதி இல்லை, மாறிப்போங்கள் குரங்குகளாக என்று அல்லாஹ் சொன்னார். கூனு கிரத்தன் ஹாசியின், மனிதன் குரங்கிலிருந்து வந்தானா, குரங்கிலிருந்து மனிதன் வந்தானா அல்லது மனிதனிலிருந்து குரங்கு வந்தா என்கின்ற பெரிய சர்ச்சை போய் கொண்டிருந்தது பல ஆண்டுகளாக. குர்ஆன் சொல்லுகிறது, மனிதனிலிருந்து தான் குரங்கு வந்தான், மனிதன் தான் ஆரம்பம், பனு இஸ்ரவேலர்கள் தான் மனித ரூபத்திலிருந்து குரங்குகளாக மாற்றப்பட்டார்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. அப்போ நன்றியோடு வாழ வேண்டும் என்பதை இந்த 10வது நாள் ஆஷூரா தினம், முஹர்ரம் மாதத்தினுடைய தினம் நமக்கு காண்பித்துக் கொடுக்கிறது. நம்மிடத்திலே தகுதி இருக்கலாம், கல்வி இருக்கலாம், செல்வம் இருக்கலாம், நமக்கென்று ஒரு செல்வாக்கு இருக்கலாம், அந்தஸ்து இருக்கலாம், நிம்மதிகள் இருக்கலாம், குழந்தை செல்வங்கள் இருக்கலாம். இதுவெல்லாம் என்னால் கிடைத்தது, என்னுடைய தனித்திறமை, என்னுடைய ஆளுமை, அல்லது என்னுடைய முன்னோர்கள், என் குடும்பத்துக்காரர்கள் எனக்கு கொடுத்தது என்கின்ற அகம்பாவமும் ஆணவமும் ஒருவனுக்கு வந்துவிடக் கூடாது என்று குர்ஆன் எச்சரிக்கை செய்கிறது. சுலைமான் நபி உலகத்தில் வாழ்ந்த அதி அற்புதமான நபிமார்களின் பட்டியலிலே மிக முக்கியமானவர்கள். சுலைமான் நபிக்கு அல்லாஹ் என்னவெல்லாம் கொடுத்தான்? நீங்கள் குர்ஆனை திருப்பி சுலைமான் நபியினுடைய வரலாற்றை படித்தீர்கள் என்றால், சாலமன் என்று யாரை சொல்கிறார்களோ அவர்கள்தான் சுலைமான். அல்லாஹ் சொல்கிறான், மன்திகத் தய்ர், பறவைகளின் மொழியை, பாஷையை அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். சஹர்னா லஹு ரீஹ தஜ்ர், வீசி அடிக்கக்கூடிய காற்றை வசப்படுத்துகிற ஆற்றலை ஹஜ்ரத் சுலைமான் நபிக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தான். எங்க கை காட்டுறாங்களோ அந்த திசையை நோக்கி காத்து போகும், எங்க காத்தை தடுக்கிறார்களோ அந்த திசையிலே காற்று நிற்கும். காற்றின் வசப்பாட்டை அல்லாஹ் சுலைமான் நபிக்கு கையில் கொடுத்திருந்தான். ஜின்களோடு உரையாடுவதற்கும் ஜின்களை தன்னுடைய வேலைகளுக்கு பயன்படுத்திக் கொள்வதற்குமான ஆற்றலை அல்லாஹ் கொடுத்திருந்தான். எல்லாவற்றுக்கும் மேலாக உலகையே ஆளுகிற அந்த ஆளுமையை ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் கொடுத்தான். ரப்பி ஹபனி ரப்பி ஃபிர்னி வஹபனி முல்கல்லா எம்பகி லி அஹதின் மின் பாதி, அல் குர்ஆன் சொல்கிறது. ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் எப்படி கேட்டார்கள்? இந்த பொறுப்பத்தான் அந்த பொறுப்பத்தான் கேட்கல. யா அல்லாஹ், எனக்கு நீ ஒரு பதவியை தரணும், இதுக்கு பின்னாடி உலகத்தில் யாருக்குமே கொடுத்துடக்கூடாது, அப்படியான பதவியை கொடு, உலகத்தின் ஆளுமையை கொடு என்று கேட்டார்கள். உலகத்தை ஆண்டார்கள் சுலைமான் நபி. இவ்வளவும் கிடைத்தது. இன்னைக்கு ஏதாவது 4 பாஷை எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுதான் நம்ம கால்வ தூக்கிறோமே, எங்காவது நமக்கு கூடுதல் மரியாதை கிடைத்து விட்டால் நமக்கு ஒரு விதமான ஒரு உள்ளே உஜுபு என்று சொல்லக்கூடிய தற்பெருமை ஏறி விடுகிறதே இல்லையா? பறவைகளின் பாஷை,
காற்று வீசுகிற அந்த கண்ட்ரோலை ஹஜ்ரத் சுலைமான் நபி கொடுத்திருந்தான். இப்படி உலகத்தை ஆளுகிற ஆற்றலை கொடுத்த சுலைமான் நபி அல்லாஹ்ட்ட என்ன சொன்னாங்க? நம்ம எல்லாரும் கேட்க வேண்டிய ஒரு பாடம். ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் 3 விஷயத்தை அல்லாஹ்ட்ட சொன்னாங்க. இதுதான் பணிவின் வெளிப்பாடு. எவ்வளவுதான் இருந்தாலும் நான் என் ரப்புக்கு முன்னால் அடிமை. எவ்வளவுதான் எனக்கு ஆட்சி இருந்தாலும், எவ்வளவுதான் எனக்கு அதிகாரம் இருந்தாலும், எவ்வளவுதான் என்னிடத்திலே செல்வம் இருந்தாலும், எவ்வளவுதான் என்னிடத்திலே திறமைகள் இருந்தாலும், கல்வி ஆற்றல் இருந்தாலும், என்னை படைத்தவனுக்கு முன்பு நான் அடிமை. அதை நான் ஒரு காலமும் மறக்க மாட்டேன். அதை மறந்து நான் தலக்கணத்தோடு ஆட மாட்டேன் என்கின்ற பக்குவத்தை சுலைமான் நபி கற்றுத்தராங்க. உலகத்தை ஆளுகிற ஆற்றல், பல பாஷைகள் தெரிந்தவர்கள், உயிரினங்களோடு பேசுகிற ஆற்றல், காற்றை தன் கண்ட்ரோலில் வைத்துக் கொள்ளுகிற ஆற்றல், ஜின்களை கூப்பிட்டால் ஓடி வரும் ஜின்கள் இவர்கள் சொல்வதை கேட்கும். அது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ரப்பி அவுஸிஅனி அன் அஷ்குர நிஅமத்தக அல்லதி அன்அம்த அலை. முதல்ல கேட்டது அல்லாஹ், யா அல்லாஹ் நீ எனக்கு கொடுத்ததுக்கெல்லாம் உனக்கு நன்றி செய்கிற வாய்ப்பை கொடு. ஒன்று முதல்ல கேட்டது, நீ எனக்கு கொடுத்ததுக்கெல்லாம் நன்றி செய்கிற வாய்ப்பை கொடு. ரெண்டாவது கேட்டாங்க, வ அன் அமல சாலிஹன் தர்லா, நீ எப்படி செஞ்சா பொருந்துக்குவியோ அந்த மாதிரி நல்லமல் செய்கிற வாய்ப்பை கொடு. சும்மா நல்லமல் செய்யணும்னு கேட்கல அல்லாஹ்ட்ட. நான் ஏதாவது நல்லமல் செஞ்சுட்டே இருக்கணும், ஏதாவது தொழுதுட்டே இருக்கணும். நீ எப்படி செஞ்சா அதை ஏத்துக்குவியோ, அக்செப்ட், அந்த மாதிரியான நல்ல அமல்களை செய்கிற வாய்ப்பை கொடு. மூணாவது கேட்டாங்க, வாதுகில்னி பிரஹ்மதிக ஃபீ இபாதிக ஸாலிஹீன், உன் அருளால் உன் நல்லோர்கள் யாரோ அவர்களோடு என்னை சேரு. உன் அருளை கொண்டு உன் நல்லோர்கள் யாரோ அவர்களோடு என்னை சேரு என்று இந்த 3 முக்கிய கோரிக்கையை அல்லாஹ்விடத்தில் வைத்தார்கள். அவ்வளவு அருளை அனுபவித்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் முதலாவதாக வேண்டியது, நீ கொடுத்ததற்கே நன்றி சொல்ல முடியவில்லை இன்னும் என்று இஎம் ஹனீஃபா சொன்னாரே, அதே போன்று அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார்கள், யா அல்லாஹ் உனக்கு நன்றி செய்யணும், நீ எவ்வளவு கொடுத்திருக்கிற, அதுக்கு நன்றி செய்கிற வாய்ப்பை கொடுன்னு கேட்டாங்க. நம்ம எல்லாரும் ஏதாவது ஒரு புது வாகனம் வாங்கினால், புது இல்லம் கட்டினால், புதுமையாக ஏதாவது ஒன்று செய்தால் நாம் ஒன்றை பொறிப்போம். ஞாபகம் இருக்கிறதா? ஹாதா மின் ஃபض்லி ரப்பி, ஹாதா மின் ஃபض்லி ரப்பி. என்ன பொருள்? இது என் ரட்சகன் எனக்கு கொடுத்த அருள் கொடை. நம்ம தெரிஞ்சு போட்டிருக்கோமோ அல்லது தெரியாமல் போட்டிருக்கோமோ, உள்ளபடியே உள்வாங்கி அதை போட்டிருக்கோமோ, அல்லது எல்லாரும் போடுறாங்களே அவர்களுடைய எண்ணத்துக்கு தக்கவாறு அதை விட்டு விடுவோம். நாம் அதை குறை கூற வேண்டாம். இதை யார் சொன்னது? முதலிலே இந்த வார்த்தையை முதலில் உலகத்தில் சொன்னது யார்? அதாவது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை ஹாதா மின் ஃபض்லி ரப்பி. எங்கேயோ தூர தேசத்தில் இருக்கக்கூடிய சபா நாட்டின் இளவரசியின் சிம்மாசனத்தை எடுத்து வர வேண்டும். கண் இமைக்கும் நேரத்தில் தூக்கி கொண்டு வந்தார். சுலைமான் நபியினுடைய அவையிலே இருந்த ஒரு கல்வியாளர், ஒரு ஆற்றல் மிக்க கல்வியாளர், கண் இமைக்கும் நேரத்தில் தூக்கி கொண்டு வந்தார். குர்ஆனின் வசனம் இது, சூரத்து நம்ல் சொல்லுகிறது. இப்படியான ஆட்கள்லாம் என் கூட்டத்தில் இருக்காங்களா? இவ்வளவு ஆளுமை மிக்க துவா கபூலியத்தாகக்கூடிய கையை தூக்குனார் அவரு. எப்படி கிடைச்சது? கண் மூடி திறக்கும் முன்னால் பல்லாயிரம் கிலோமீட்டர்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய சபா நாட்டின் இளவரசியின் சிம்மாசனம் ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுக்கு அவையில் உட்கார்ந்துருக்கு, நிக்குது, கொண்டு வச்சிச்சு. எப்படி? அறிவு ஏற்றுக்கொள்ள மாட்டேங்குது. குர்ஆனின் விரிவியாளர்கள் சொல்கிறார்கள், அந்த பேரறிஞர் அல்லாஹ்வின் திருநாமத்தை படித்திருந்தார், இஸ்முல் ஆதம் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வினுடைய மகத்துவமிக்க பெயரை கற்றிருந்தார். அதை சொல்லி அல்லாஹ்ட்ட சொன்னார், யா அல்லாஹ் எனக்கு இப்போ அது வேணும். முன்னாடி வந்துச்சு. அல்லாஹ்வின் திருநாமத்திற்கு அப்படியான மகிமை இருக்கிறது. அது என்ன என்பதை குறித்து இன்னொரு நாள் பார்ப்போம். இங்கே நமக்கான செய்தி என்னன்னா, ஏன் அவையில், ஏன் கூட்டத்தில், என்னுடைய சபையில் இப்படி ஆளுமை மிக்க மனிதரா, இவ்வளவு பவர்ஃபுல்லான மனிதரா? ஹாதா மின் ஃபض்லி ரப்பி, இது என் இரட்சகன் எனக்கு கொடுத்த அருள். யாரையும் சராசரியாக நான் எடை போட்டு விட மாட்டேன், யாரையும் ஏளன கண் கொண்டு பார்த்து விட மாட்டேன், யாருடைய தகுதியையும் தராதரத்தையும் அவர் செய்யக்கூடிய விஷயத்தை வைத்து தீர்மானிக்க மாட்டேன். பார்ப்பதற்கு சாதா சீதாவா இருக்காரு, ஆனா எவ்வளவு பெரிய ஆற்றல் இருக்கிறதுக்குள்ள. ஹாதா மின் ஃபض்லி ரப்பி, இது என் ரப்பு எனக்கு கொடுத்த அருள். லியப்லுவனி, அது அடுத்த விஷயம் தான் முக்கியமான விஷயம். அஷ்குர் அம் அக்ஃபுர், என் ரப்பு என்னை சோதிக்கிறான், நான் இதுக்கெல்லாம் நன்றி செலுத்துறேனா அல்லது நன்றி மறக்கிறேனான்னு சோதிக்கிறேன், அவ்வளவுதான். எனவே அன்பான சகோதரர்களே, ஆஷூராவுடைய தினத்திலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கிய பாடம் இதுதான். எத்தனையோ விதமான அல்லாஹுவின் பேரருளை நாம் நிமிடப் பொழுது அனுபவித்துக் கொண்டே இருக்கிறோம். ரப்பு அதற்கான கூலியை நம்மிடத்திலே கேட்கவில்லை, ரப்பு அதற்கான தொகையை நம்மிடத்திலே கேட்கவில்லை.
அதற்கான பிரதி உபகாரத்தை நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கவில்லை. பிரதி உபகாரத்தை எதிர்பார்த்தால் என்ன ஆகும்? ஒரு நாளைக்கு எத்தனை முறை துடிக்கிறது நம்முடைய உள்ளத்தின் இதயம்? நம்முடைய இரத்த நாளங்களில் இரத்தங்கள் எப்படி சீராக ஓடிக்கொண்டே இருக்கிறது? அந்த இரத்தங்கள் எப்படி சுத்திகரிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது என்றாவது யோசித்திருக்கிறோமா? இது எல்லாத்தையும் கொடுத்துட்டு அல்லாஹ் என்ன சொல்றான்? இது மட்டும் இல்லை, எக்ஸட்ரா எக்ஸட்ரா, நீங்க அனுபவிக்கிற எல்லா நியாமத்து எனக்கு நன்றி செலுத்த, அவ்வளவுதான். நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். எப்படி போய்கிட்டு இருக்கு? அல்ஹம்துலில்லாஹ். என்னை என் ரப்பு நல்லா வச்சிருக்கான். நல்லா இல்லாட்டியும் கூட அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லி பழகுவோம், அல்லாஹ் நல்லா வைப்பான். இதைதான் இந்த ஆஷூராவின் தினத்திலே அல்லாஹ் நமக்கான கொடுக்கக்கூடிய பாடமாக இந்த வருடத்தில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த மக்களிலே சிலர் பனு இஸ்ரவேலர்கள் ஏற்றுக்கொண்டார்கள், நன்றி செய்தார்கள். வேறு பலர் அல்லாஹ்வை நிராகரித்தார்கள், நன்றி மறந்தார்கள். எனவே நேரடியான அருளையும் பார்த்ததற்கு பிறகும் அவர்கள் நன்றி மறந்ததினாலே அல்லாஹ் சோதித்தான், வேதனைகளை கொடுத்தான். அல்லாஹ் காப்பாற்றியதற்கு நன்றி செய்யும் பொருட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் நோன்பிருந்தார்கள். அதை பின்பற்றி ஹஜரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 10வது நாள் நோன்பிருந்தார்கள். கூடுதலாக சேர்த்துக்கிட்டாங்க, ஒரு நாள் மட்டும் நோன்பு வைக்காதீங்க, முன்னாடி ஒரு நாள் சேர்த்துக்குங்க அல்லது பின்னாடி ஒரு நாள் சேர்த்துக்குங்க. ஏன்னா யூதர்களின் செயல்பாட்டுக்கு நாம் மாற்றம் செய்ய வேண்டும். அவர்களுக்கு நாம் ஒரு காலம் ஒத்துப்போகக்கூடாது. அவர்கள் ஒரு நாள் நோன்பு வைத்தால் நீங்கள் 9-10 சேர்த்து வையுங்கள், அல்லது 10ஓடு சேர்த்து 11 சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக வழிகாட்டினார்கள். அப்படியான சிறப்புமிக்க நாள் இந்த முஹர்ரம் மாதத்திலே அல்லாஹுவின் பேரல்லால் நம்மை நெருங்கிவிட்டது. இன்றைக்கு நாம் 8வது பிறையில் இருக்கிறோம். நாளை பிறை 9, நாளை மறுநாள் பிறை 10. நாளை 9வது நோன்பு, நாளை மறுநாள் 10ஆம் நாள், அதாவது முஹர்ரத்தின் 10ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. நீங்கள் வாய்ப்புள்ளவர்கள் நாளை ஒரு நாள் சேர்த்து 9ம் 10ம் வையுங்கள். வாய்ப்பு கிடைக்க பெறாதவர்கள் 10ஓடு சேர்த்து 11 திங்கட்கிழமையும் சேர்த்துக் கொள்ளுங்கள். ஆக மொத்தத்தில் 2 நாட்கள் நோன்பு சுன்னத்தானது என்பது மட்டுமல்ல, பெருமானாரின் ஒரு சுப செய்தியான வார்த்தை நாம் உள்வாங்க வேண்டும். அஹ்தஸிபு அலல்லாஹி ஐ யுகஃபிர ஸனத்தல்லதி கப்ல. இந்த நோன்பு ஒரு வருடத்திற்கான பரிகாரம். நாங்கள் சொல்லலாம், இதுக்கு முன்னாடி ஒரு வருஷத்துல என்ன பாவம்லாம் போச்சோ எல்லாத்துக்குமான பரிகாரமாக இந்த ஒரு நோன்பு இருக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். வல்ல அல்லாஹ் நோர்க்கிற நசீபையும் இந்த நாளினுடைய பரக்கத்தான அல்லாஹ்வின் பேருதவியை பெறக்கூடிய நசீபையும் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தருவதோடு, மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு என்ன திடமான ஈமானை தந்தானோ எல்லா சந்தர்ப்பங்களிலும், சூழ்நிலைகளிலும், நெருக்கடிகளிலும், சோதனைகளிலும், ஆபத்துகளிலும், நிம்மதியின்மையிலும் அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்கின்ற வைராக்கியத்தையும் ஈமானிய நெஞ்சுரத்தையும் அல்லாஹ் கொடுத்தானோ அதே ஈமானிய நெஞ்சுரத்தை அதை பெற்று உலகத்திலே சிறப்புமிக்க வாழ்க்கை வாழ்வதற்கு அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வஸலாம் வாஹிரு தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.